இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் இந்தியாஸ் ஈகோசிஸ்டம்ல நடக்கிற மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். யங் ஃபோக்ஸ் எல்லாமே ஜாப் சீக்கரா இல்லாம இப்ப ஜாப் கிரியேட்டர்ஸா மாறிட்டு இருக்காங்க. வெல்கம் டு பிசினஸ் டைரிஸ். நான் உங்க ஹனீஃப். இந்தியன் ஸ்டார்ட் அப்ல 18% உமன்ஸ் தான் ஃபவுண்டரா இருக்காங்க. நல்ல பாலிசிஸ், ஃபண்டிங் சப்போர்ட், மென்டார்ஷிப், அதோட உமன் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் அப் இந்தியாவும் சேர்ந்து நிறைய உமன்ஸ் லீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ண ரெடியா இருக்கீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுதான் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சேஞ்ச் எங்கிருந்து வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா, டிஜிட்டல் அவேர்னஸ், யூடியூப் சேனல்ஸ், இந்த மாதிரி நிறைய மோட்டிவேட்டர்ஸ் அவங்கனால முடிஞ்சதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய யங் ஆண்டர்பிரினர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் லான்ச் பண்றதுக்கு பேப்பர் ஒர்க்கு கஷ்டப்பட தேவையே இல்லைங்க. டிஜிட்டல் இந்தியா நிறையாவே அதுக்கான சிஸ்டமை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. உதயம் ஆதாரை வச்சு 5 நிமிஷத்துல உங்க பிசினஸை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலியமா உங்களால ஈஸியா டாக்ஸை ஃபைல் பண்ணிட முடியும். டிஜிட்டல் பேமெண்ட் யூபிஐ வச்சு எங்க இருந்தாலும் ஈஸியா பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸை பண்ணிக்கலாம். ஒரு காலகட்டத்தில் வில்லேஜ்ல இருக்க ஷாப் ஓனருக்கு 2-3 லட்சம் ரூபாய் பேங்க்ல லோன் வேணும்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் வெயிட் பண்ற பீரியடா இருக்கும். ஆனா இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா மூலியமா நீங்க வித்தின் 5 டேஸ்க்குள்ள உங்களோட லோனை சாங்ஷன் பண்ற அளவுக்கு ரொம்பவே இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா மோஸ்ட் ஃபண்டிங் கண்ட்ரியாவும் மாறிட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் அப்பை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க கரெக்டான கான்செப்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஸ்டார்ட் அப்பை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்லயுமே நல்லா ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்க ஸ்டார்ட் அப் லான்ச் பண்ண ரெடியா இருக்கீங்களா? இல்ல ஃபண்டிங் ரைஸ் பண்ண ரெடியா இருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய பிசினஸ் growth டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சின்ன சின்ன விஷயமும் எனக்கு பிக் மோட்டிவேஷனா இருக்கும்.